ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தட்டைப்பயிர் குழம்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு டம்ளரில் ஃபுல்லாக தட்டைப்பயிர் எடுத்துக்கோங்க. அதை ஒரு 2-3 டைம் நல்லா கழுவிக்கோங்க. இந்த மண், குப்பை இதெல்லாமே நல்லா கழுவி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொதி வந்ததும் அந்த தண்ணியை எடுத்து நம்ம புளி எடுத்து ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதை ஒரு 5 விசில் நல்லா விட்டுருங்க. நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் அரைக்கிறதுக்கு என்னென்னா தேங்காய் கொஞ்சம் அரைக்கணும். அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 3 தக்காளி, 2 தக்காளியை தேங்காய் கூடவே போட்டு அரைச்சிருங்க. சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்கு. ஒரு குண்டால் அந்த அரைச்சி வச்சுருக்கிறத எடுத்து ஃபஸ்ட்டு ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த சின்ன வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உருளைக்கிழங்கு 2 அறுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. என்கிட்ட கத்திரிக்காய் கிடையாது. உருளைக்கிழங்கு போட்டு வச்சாலுமே சூப்பராக இருக்கும். அதையும் போட்டுக்கோங்க. பூண்டு மெயினாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் தக்காளி ஃபஸ்ட்டே போடுறதுக்கு மறந்துட்டேன். 2 தக்காளி போட்டு அரைச்சிருக்கேன். இன்னொன்று இதில் போடணும். இப்போ போட்டுக்கலாம். நல்லா கலக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், சாம்பார் தூள் 2 ஸ்பூனு, வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள், அதுக்கப்புறம் மிளகாய் தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலக்குங்க. அடி பிடிச்சிற போது நல்லா கலக்கிட்டே இருங்க. அதுக்கப்புறம் தட்டைப்பயிரை வேக வச்ச தட்டைப்பயிரை அதில் ஊற்றிடலாம். அப்புறம் புளியை மிக்சியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கலாம். புளியை கரைக்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா மிக்சியில் ஒரு பல்ஸ் கொடுத்துருங்க. இதை வடிகட்டி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா புளியில் முடி, கல் ஏதாவது தூசி இருக்கும். ஸோ அதனால் நம்ம வடிகட்டி யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஒரு மாதிரியாக இருக்கும். நம்ம வடிகட்டிட்டோம்னா அது எல்லாமே போயிடும். இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றிடலாம். கொஞ்சம் நல்லா ஊற்றி கலக்குங்க. உருளைக்கிழங்கு இதெல்லாமே நல்லா வெந்து வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உப்பு, காரம் எல்லாமே இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவை கலவை இருந்துச்சுன்னா ஓகே தான். ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா கொதிச்சதும் ஆஃப் பண்ணிவிட்டு தாளிப்பு கொடுத்துடலாம். கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு போட்டுட்டு கருவேப்பிலை, மல்லி போட்டு நல்லா தாளித்து கொடுங்க. சூப்பராகவே இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அப்போ தான் எதாக இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் போடுற வீடியோவில். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.